got $20 in my pocket. I'm hunting, looking for a come up. This is fucking awesome. வணக்கம் வந்தனம் நமஸ்கார் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவிஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க. இந்த 5 மூவில 4 மூவி பார்த்தீங்கன்னா தமிழ் டப்ல அவைலபிள் இருக்கு. ஒரு மூவி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் இருக்கு. சூப்பரா இருக்கும், எல்லாரும் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. IMDbல இருந்து ஐ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த 5 மூவியுமே. அப்ப பார்த்துக்கோங்க எப்படி வேற லெவல்ல இருக்கும்னு நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. 5 மூவியுமே உங்களை மண்டைய குழப்புற அளவுக்கு இருக்கும். யோசிச்சு வச்சிருப்பீங்க கன்ஃபார்ம் இப்படி தான் நடக்க போகுதுன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி தான் கன்ஃபார்ம் நடக்காது. டப்டு மூவிலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சினா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி லிஸ்ட் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டு வரேன். அடுத்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் வாங்க இப்போ வீடியோ குழப்பலாம். டாப் 5 இருக்க மூவி பேர் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டால் கிராஸ் 2019 வந்த ஒரு மிஸ்ட்ரி ஹாரரான மூவி. IMDb 5.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழ் டப் இன்னும் பண்ணால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லூப் மூவி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நடந்ததே திருப்பி நடக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டால் கிராஸ் இருக்கும். அந்த கிராஸ்க்குள்ளே தெரியாமல் ஒரு 4-5 பேர் உள்ளே போய் மாட்டிப்பாங்க. ஒரு சில விஷயம் நடக்கும். அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன்னா மிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா போயிடும். அதில் போனவங்களுக்கு என்ன ஆச்சுன்றதான் இந்த படத்தோட மீதி கதை. பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க போகும்போது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மியூசிக்லேயே உங்களுக்கு அந்த காற்று சவுண்ட் அதெல்லாம் வச்சு உங்களுக்கே பயம் வரும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி ஹாரரான மூவி. கன்ஃபார்ம் ஒன் டைம் ஆகுது இந்த படத்தை நான் பார்க்க சொல்வேன். டாப் 4 இருக்க மூவி பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்லீப்பி ஹாலோ. 1999 மிஸ்ட்ரி ஹாரரான மூவி. IMDb 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யோசிப்பீங்க என்னடா ரொம்ப பழைய காலத்து படம் மாதிரி இது அப்படின்னு யோசிப்பீங்க. இது வந்து ஒரு வேற லெவலான மூவி. நீங்கள் வந்து 90ஸ்ல இருக்கேன்ட்டு பார்க்காமலாம் விட்டுறாதீங்க. அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவியை நீங்கள் வந்து பார்க்காம விடுறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி டெப். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊரில் நிறைய கொலை நடக்கும். அந்த கொலைலாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா மர்மமாக நடக்கும். கொலை பண்ண பாடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தலையே இருக்காது. அங்கே இருக்கிற எல்லாரையும் விசாரிச்சு கொலை பண்ணுறவன் வந்து தலையே இல்லாதவன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது ஏற்றுக்க முடியல. அப்புறம் அந்த கொலை பண்ணவன் யாரு, உண்மையிலேயே அவனுக்கு தலை இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதா இந்த படத்தோட மீதி கதை. உள்ள நிறையவே மிஸ்ட்ரி ட்விஸ்ட் அப்படியே சும்மா கலந்து வச்சிருப்பாங்க. இந்த படம் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஒன் டைம் எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லுவேன். ஜான் டிப் ஃபேன் இருந்தீங்கன்னா இந்த மூவி உங்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும். டாப் 3 இருக்க மூவி பேர் ஏன்னு கேட்டீங்கன்னா சர்ச்சிங். 2018 வந்த ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரான மூவி. IMDb 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த படத்தில் இந்த படம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் நின்று கேமரா எடுக்கிற மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீனை மட்டும் தான் காட்டுவாங்க. இந்த உங்கள் ஃபோனில் இருக்க வீடியோ அப்புறம் நெட்டில் இருக்க வீடியோ அப்படி தான் ஃபுல்லாகவே இந்த படம் போகும். இந்த மாதிரி இருக்கேன்ட்டு நீங்கள் யோசிக்க வேணாம். உண்மையிலே சூப்பராக இருக்கும் இந்த மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தி ஹீரோக்கு வந்து ஒரு பொண்ணு இருப்பான். அந்த பொண்ணு திடீர்னு காணாமல் போயிடுவா. இவங்க எல்லா போலீஸ் எல்லாருமே சர்ச் பண்ணாலும் அவங்க கண்டுபிடிக்க முடியும். ஹீரோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட சோஷியல் மீடியா செக் பண்ணலாமே, சரி அதுனா க்ளூ கிடைக்குதான்ட்டு செக் பண்ணுவார். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து வேற லெவலில் போகும். கடைசியில் ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சாரா இல்லையான்றத இந்த படத்தோட மீதி கதை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மூவின்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. Money to herself. What does this mean? This is now officially being considered an abduction. Something doesn't add up. டாப் 2ல இருக்க மூவி பேர் ஏன்னு கேட்டீங்கன்னா தி மெஷினிஸ்ட். 2004 வந்த ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. IMDb 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம பேட்மேன் தான் இந்த படம் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்காக ஸ்பெஷல். டாப் 1ல இருக்க மூவி பேர் ஏன்னு கேட்டீங்கன்னா 7. 1995 வந்த ஒரு மிஸ்ட்ரி கிரைமான மூவி. IMDb 8.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படமும் 90ஸ்ல வந்ததுன்ட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன்னா இது ஒரு டிடெக்டிவ் மூவிலே பெஸ்ட் டிடெக்டிவ் மூவின்னு சொல்லுவாங்க. பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம அன்னியன் படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் வந்து கருட புராணத்தில் 7 வகையாக கொலை பண்ணுவார்ல. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சைக்கோ கொலைகாரன் என்ன பண்ணுவோம், பைபிளில் இருக்க மாதிரி 7 வகையான பாவம் செய்யப்பட்டவங்களை எப்படி கொலை செய்வாங்களோ அதே மாதிரி கொலை செஞ்சுட்டு வருவான். இவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 2 டிடெக்டிவை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு புதுசாக வந்தவர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை விட்டே ரிட்டையர் ஆக போறவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி அந்த சைக்கோ கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்கன்றத இந்த படத்தோட மீதி கதை. ஒரு க்ளூக்கும் கிடைக்காது. அந்த க்ளூலாம் வந்து ரொம்ப மிஸ்ட்ரியா இருக்கும். அந்த மிஸ்ட்ரியை வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து கிளியர் பண்ணி போவாங்க. அதெல்லாம் இவங்க காட்டுறதெல்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். 2 murders away from completing his masterpiece. Have you ever seen anything like this? No.
இந்த 5 மூவி பார்த்தீங்கன்னா தக்காளி வேற லெவலில் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஹாரர் அந்த மாதிரி எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் பண்ணுவீங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவி பார்த்ததுக்கான ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா, அது இந்த 5 மூவியுமே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் அந்த ஃபீல் வரும். அதுக்கு நான் கேரண்டி. இந்த 5 மூவியில் 4 மூவி பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. பட் ஒரே ஒன்று மட்டும் இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ ஆனால் அதுவும் சூப்பராக தான் இருக்கும். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டப்டு மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி லிஸ்ட் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டுட்டு வரதான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நிறைய பிடிச்சிருந்தா தக்காளி லைக் ஷேர் சப் எல்லாத்தையும் பண்ணி விடுங்க. இது இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ உங்களை சந்திக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் மிஸ்டர் தக்காளி.